சற்று முன் முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்த சசிகலா திடீர் ட்விஸ்ட். திமுக கூட்டணியில் புதிய திருப்பம், உச்சகட்ட அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. அந்த வகையில் தேமுதிகவும் வேட்பாளர் தேர்வுக்கான விருப்ப மனு பணிகளை தொடங்கியிருந்தது. இதில்தான் இப்போது மிகப்பெரிய விபரீதம் ஒன்றும் நடந்திருக்கிறது. அதாவது இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது என்று கூட சொல்லலாம். அது என்னன்னா, தேமுதிக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் தற்போது நடைபெற்று வருகிறது. ஆனால் தேமுதிக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நிலவும் சூழல் என்பது அனைவருக்கும் சற்று அதிர்ச்சி அளிப்பதாகவே இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களுக்காக விண்ணப்ப படிவங்களை விநியோகம் செய்யும் பணி கடந்த சில நாட்களாக தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வைத்து நடைபெற்று வருகிறது. வழக்கமாக தேர்தல் நேரத்தில் பரபரப்பாக காணப்படும் தேமுதிக தலைமை அலுவலகம் தற்போது ஆள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. முதல் நாள் கூட 2 பேர் மனுக்கள் பெற வந்த நிலையில் இன்று காலை முதல் ஒருவர் கூட விருப்ப மனுக்களை பெற்று செல்ல வரவில்லை என்று தகவல்கள் வெளிவந்து இருக்கிறது. மேலும் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முன்னதாக வெளியிட்ட அறிவிப்பின்படி விருப்ப மனுக்களுக்கான கட்டண விவரங்கள் பின்வருமாறு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பொது தொகுதிகளுக்கு ரூபாய் 15,000, தனி தொகுதிகளுக்கு ரூபாய் 10,000 என அறிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க பிப்ரவரி 12ஆம் தேதி வரை கால அவகாசமும் வழங்கப்பட்டு இருந்தது. ஆனால் தேமுதிக அலுவலகம் தற்போது மயான அமைதியாக இருக்கிறது. இருந்தாலும் வரும் நாட்களில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வருவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று கட்சி நிர்வாகிகள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கட்டணம் அதிகமாக இருப்பதால் யாரும் ஆர்வம் காட்டவில்லை என்று கூறப்பட்டாலும் கட்டணம் மட்டுமே இங்கே விஷயம் கிடையாது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் எந்த கூட்டணியோடு இணைய போகிறார் என்ற குழப்பம் நிலவி வருவதால் தான் எதை நம்பி இந்த விண்ணப்ப மனுவை வாங்குவது என்ற குழப்பத்தில்தான் யாரும் தேமுதிக அலுவலகத்தை நோக்கி வரவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு பிறகு சந்திக்கும் மிக முக்கியமான சட்டசபை தேர்தல் இது என்பதால் கட்சி தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் விண்ணப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 4வது நாளிலும் கூட நிலவும் இந்த மந்த நிலை அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறி வருகிறது. 12ஆம் தேதிக்குள் எத்தனை பேர் மனுக்களை சமர்ப்பிக்கிறார்கள் என்பதை பொறுத்தே கட்சியின் பலம் தெரிய வரும். மேலும் சமீபத்திய அரசியல் வட்டார தகவலின்படி தேமுதிக தலைமை ஆளும் திமுக தரப்புடன் நெருக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் நடந்த பிரதமர் மோடியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை தேமுதிக புறக்கணித்ததிலிருந்தே தேமுதிக அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக உறுதி செய்யப்பட்டது. தற்போது திமுக கூட்டணியில் இணைவதற்கு தேமுதிக தரப்பில் 2 முக்கிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறைந்தபட்சம் 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று தேமுதிக கட்சி திமுகவிடம் பேரம் பேசியிருக்கிறது. மேலும் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் தேமுதிக சார்பில் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் திமுக தரப்பு 6 முதல் 7 இடங்கள் வரை மட்டுமே ஒதுக்க முன்வந்துள்ளதாக தெரிகிறது. மேலும் திமுக கூட்டணியில் நின்றால் மட்டுமே வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதை சொல்லி தேமுதிகவை சமாதானப்படுத்தும் முயற்சியில் அறிவாலயம் ஈடுபட்டு உள்ளது. எனவே இனிமேல் தேமுதிகவுக்கு வேறு வழியே கிடையாது. கண்டிப்பாக திமுக கூட்டணியை நோக்கிதான் தேமுதிக வந்தாக வேண்டும். அதுவும் இப்போது விண்ணப்ப மனுவை வாங்குவதற்கு கூட யாரும் தேமுதிக அலுவலகத்திற்கு வரவில்லை. எனவே இனிமேலும் தேமுதிக பெரிய கட்சி போல பந்தா காட்டவும் முடியாது. தேமுதிகவின் சாயம்
வெளுத்து விட்டது என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் தேமுதிக மட்டும் திமுக கூட்டணியில் இணைந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அது தேமுதிகவுக்கு பலமாக அமைந்துவிடும். அதை விட்டுவிட்டு தேமுதிக தனியாக நின்றாலோ அல்லது அதிமுக கூட்டணிக்கு சென்றாலோ அது அவர்கள் இருவருக்குமே பலன் இல்லாமல் போவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போதைய தமிழக அரசியல் களத்தில் தேமுதிகவின் இந்த விண்ணப்ப மனு வாங்கும் விஷயம் என்பது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கும் நேரத்தில் அறிவாலயத்தில் நடந்த மற்றொரு விஷயம் தமிழக அரசியலில் ஹாட் டாபிக்காக மாறியிருக்கிறது. அதாவது சற்று முன் திடீரென முதல்வர் ஸ்டாலினை சசிகலா அவர்கள் சந்தித்து பேசி வருவதாக செய்திகள் வெளியாகி வருகிறது. மேலும் இந்த சந்திப்பு என்பது அதிகாரப்பூர்வமற்ற அளவில் நடைபெற்றதாக தெரிகிறது. ஆனால் சசிகலா அவர்கள் சம்பந்தமே இல்லாமல் முதல்வர் ஸ்டாலினை எதற்கு சந்திக்க வேண்டும் என்ற கேள்விதான் மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது. ஆனால் அந்த குழப்பத்திற்கு பதிலளிக்கும் விதமாக தற்போது வந்த தகவலின்படி சசிகலா அவர்கள் தன்னுடைய ஆதரவை இந்த முறை திமுகவுக்கு கொடுக்க இருப்பதாக தெரிகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் அதிமுக கூட்டணியில் எடப்பாடியும் டிடிவி தினகரனும் தற்போது ஒன்றாக இணைந்து விட்டனர். இவர்களின் இந்த இணைப்பு என்பது அதிமுகவின் நற்பெயரை கெடுக்கும் அளவுக்கு மாறிவிட்டதாக சசிகலா நம்புகிறார். அது ஏனென்றால் அதிமுகவை அழிக்கும் செயலை செய்தவர்தான் எடப்பாடி. அப்படிப்பட்டவரின் அரசியல் வாழ்க்கையை காணாமல் போக வைக்கவே டிடிவி தினகரன் கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் இப்போது எடப்பாடி போன்ற துரோகிக்கு வலு சேர்க்கும் விதமாக டிடிவி தினகரன் செயல் மாறிவிட்டதாக சசிகலா தரப்பு கூறி வருகிறது. அதனால்தான் அதிமுகவை அழிக்க கைகோர்த்திருக்கும் எடப்பாடியையும் டிடிவி தினகரனையும் அரசியலிலிருந்தே ஓரம் கட்ட சசிகலா முடிவு செய்து இருக்கிறாராம். திமுக போன்ற எதிரியை எப்போது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம். ஆனால் எடப்பாடி டிடிவி தினகரன் போன்ற நம்பிக்கை துரோகிகளை விட்டு வைக்கவே கூடாது என்பதற்காகவே தற்போது திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஆதரவை வெளிப்படுத்தினால் அதிமுகவின் வாக்குகள் என்பது மொத்தமாக சிதறிவிடும். அது அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிடும் என்ற ஒரு காரணத்தினால்தான் தற்போது எடப்பாடி டிடிவி தினகரனுக்கு தக்க பாடம் கற்றுக் கொடுக்கவே சசிகலா அவர்கள் திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஆதரவு தெரிவிக்க இருப்பதாக தெரிகிறது. அதனால்தான் திடீரென முதல்வர் ஸ்டாலினை சசிகலா அவர்கள் தற்போது சந்தித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதே சமயம் இந்த ஒரு சம்பவம் என்பது அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் எப்படி இருந்தாலும் சசிகலா அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்திருப்பது என்பது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறியிருக்கிறது. அது ஏனென்றால் சசிகலாவே நேரடியாக ஸ்டாலினை வந்து சந்தித்திருப்பது என்பது அதிமுக வாக்குகளை திமுகவுக்கு கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. இது முதல்வர் ஸ்டாலினுக்கும் நன்றாகவே தெரியும். அதனால்தான் சசிகலாவின் சந்திப்பை முதல்வர் ஸ்டாலினும் ஏற்றுக்கொண்டு சசிகலாவை சந்தித்து இருக்கிறார் என்று தகவல் வெளிவந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சசிகலா அவர்கள் சந்தித்து இருப்பது திமுகவுக்கு பலமாக அமையுமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.